Taste the Daily. கேரள மாநிலத்தில் மீண்டும் சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை ராகுல் காந்தி விமர்சித்து வருகிறார். தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுகின்றன. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு போட்டியிடும் போது இடதுசாரி கட்சி மீது விமர்சனத்தை தவிர்த்த ராகுல் இந்த முறை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதேபோல் ஏன் கேரள முதல்வர் பினராயி விஜயனை பாஜக விமர்சிக்கவில்லை, ஏன் காவலில் எடுத்து விசாரிக்கவில்லை போன்ற கடுமையான கேள்விகளை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார். இதனால் தற்போது கேரளாவில் ஆட்சியில் இருக்கும் இடதுசாரி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடுமையான பரப்புரை ஏற்பட்டுள்ளது. வயநாடு லோகசபா கான்ஸ்டிட்யூன்சி, பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி, ஆல்மோஸ்ட் பீப்புள் very support Rahulji. Election lead again BJP സ്ഥാനാർത്ഥി and LDF സ്ഥാനാർത്ഥി. Major lead Rahulji. ഈ പാർലമെന്റ് കോൺസ്റ്റിറ്റ്യുൻസി അസംബ്ലി കോൺസ്റ്റിറ്റ്യുൻസി 7 and major lead Rahulji and major people Christian, Hindu, Muslim major support, tribal area very support. கேரளாவில் இருக்கும் 20 மக்களவை தொகுதியில் வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தியினுடைய பரப்புரை வியூகம் இருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கேரள மாநிலத்தில் 16 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்று 37.5% வாக்குகளை பெற்றது. அதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மூலமாக 38.81% வாக்குகளுடன் 47 சட்டமன்ற இடங்களில் வெற்றி பெற்றது. இன்னும் 2 ஆண்டுகளில் மாநில சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் அதற்கான வியூகமாக ராகுல் காந்தி பரப்புரை திட்டம் இருப்பதாக நிர்வாகிகள் கூறுகின்றனர். இந்த நடவடிக்கை மலிவான அரசியல் என ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜா விமர்சிக்கிறார். இந்த தொகுதியில இருக்கிற விஷயங்களை போன முறை இங்க கேண்டிடேட்டா வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மக்களோட வாக்காளர் பெருமக்களோட வாக்கு கேட்டு ரோட் ஷோ பண்ணிது. அந்த டைமில் சொன்ன அதே லைன்ஸ் தான் இந்த முறை 5 வருஷம் எம்பியா இருந்த பிறகும் அதே 3 லைன்ஸ் தான் இன்னைக்கும் போன வாரம் இங்க வந்து சொல்லி போறது. அது ராகுல் காந்தியோட அந்த அரசியல் பார்வைன்னு சொன்னா அது ரொம்ப குறுகிய அரசியல் பார்வையா இருக்கிறதா. அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியா தேசத்துல சங்க பரிவார் பாசிவாதி சக்திகளை வந்து எதிர்க்கிறவங்க யாருன்னு கேட்டா அது வந்து எந்த பயமும் இல்லாம எந்த விதமான கூச்சலும் இல்லாம அதை எதிர்க்கிறதுன்னு சொன்னா அது இந்தியாவில் இருக்கிறது இடதுசாரி கட்சிகள் தான். இந்த மாநிலத்தில் இருக்கும் 26.6% இஸ்லாமியர்கள் மற்றும் 18.4% கிறிஸ்தவர்கள் ஓட்டும் முழுமையாக பெற வேண்டும் என்பதும் ராகுலின் திட்டமாக இருக்கிறது. அதேபோல கர்நாடகா, தெலுங்கானாவை அடுத்து கேரள மாநிலத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்பதை ராகுல் காந்தி பிரதானமாக நினைப்பது களத்தில் தெரிகிறது. 2019-21 தேர்தலில் ஒப்பிடும்போது வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மட்டுமில்லாமல் தென்னிந்தியாவில் கர்நாடகா, தெலுங்கானாவை ஆட்சியை பிடித்தது போன்று அடுத்து கேரளாவிலும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற வியூகத்தின் அடிப்படையில் கேரள முதல்வர் மற்றும் இடதுசாரி கட்சி மீதான ராகுல் விமர்சனம் இந்த தேர்தல் களத்தில் இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக கேரள மாநிலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Taste the Daily.